Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பீகாரில் தொடங்கியது முதற்கட்ட தேர்தல். 243 தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு. உலகக்கோப்பையை வென்ற இந்திய மகளிர் கிரிக்கெட் அணி வீராங்கனைகள் பிரதமருடன் சந்திப்பு. நமோ என்ற பெயர் பொறித்த இந்திய ஜெர்சியை பிரதமருக்கு வழங்கி மகிழ்ச்சி. பீகார் எதிர்காலத்தின் திசையை கண்டறிவதற்கான நாள். உண்மையான வழியில் வாக்குகளை செலுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்ற ராகுல் காந்தி வேண்டுகோள். புதிதாக கட்சி ஆரம்பித்துவிட்டு விஜய் பேசுவதெல்லாம் விந்தையாக உள்ளது என நயினார் நாகேந்திரன் பதிலடி. திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் தான் போட்டி என எப்படி பேசுகிறார் என்றும் கேள்வி. அஜித் நடிக்கும் AK-65 படத்தை இயக்குகிறார் லோகேஷ் கனகராஜ். சில மாதங்களுக்கு முன்பே லோகேஷ் சொன்ன கதைக்கு அஜித் சம்மதம். இனி விரிவான செய்திகள். பீகாரில் முதல்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியது. 243 சட்டமன்ற தொகுதிகளில் 121 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவம் பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. காலை 7 மணிக்கு தொடங்கிய நிலையில் சுமார் 3.75 கோடி பேர் வாக்களிக்க உள்ளனர். இந்த தேர்தலில் JDU பாஜக கூட்டணிக்கும் RJD காங்கிரஸ் கூட்டணிக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. ஒருநாள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வென்ற இந்திய மகளிர் அணியினர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்று கோப்பையை தட்டிச் சென்றது. இதனிடையே இந்திய அணி வீராங்கனைகள் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து கோப்பையை அளித்து வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டனர். மேலும் நமோ என்ற பெயர் பொறித்த இந்திய ஜெர்சியை வழங்கி மகிழ்ந்தனர். இது தொடர்பான புகைப்படங்கள் வைரலாகி வருகிறது. பீகாரில் இன்று முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று வரும் நிலையில் வாக்கு திருட்டை முறியடிக்க வேண்டும் என ராகுல் காந்தி கேட்டுக் கொண்டுள்ளார். RJD காங்கிரஸ் கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்நாள் பீகார் எதிர்காலத்தில் திசையை கண்டறிவதற்கான நாள் என்றும் உண்மையான வழியில் வாக்கு செலுத்தி ஜனநாயகத்தை காப்பாற்றுங்கள் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த மதுவிலக்கை தமிழக அரசு அமல்படுத்த வேண்டும் என திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாணவிக்கு நேரிட்ட வன்கொடுமை மிக கொடூரமானது என்றும் அவர் வேதனை தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவம் பெண்கள் பாதுகாப்பில் அரசு கூடுதல் நடவடிக்கை எடுப்பது அவசியம் என்பதை உணர்த்துவதாகவும் திருமாவளவன் தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதிக மது அருந்துவதில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு 2வது மாநிலமாக இருப்பதாகவும் 12% பேர் குடிநோயாளிகளாக உள்ளதாகவும் திருமாவளவன் கவலை தெரிவித்திருக்கிறார். மகாபலிபுரத்தில் நேற்று நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் முதலமைச்சர் MK ஸ்டாலினை கடுமையாக சாடினார். மக்களுக்கு திமுக அரசு மீதான நம்பிக்கை முழுவதுமாக மண்ணில் புதைந்து விட்டதாகவும் 2026 தேர்தலில் திமுக தலைமைக்கு அதை மக்கள் இன்னும் ஆழமாக புரிய வைப்பார்கள் என்றும் விஜய் தெரிவித்தார். அப்போது பழக்க தோஷத்தில் மக்கள் தீர்ப்புக்கு தலைவணங்குகிறேன் என்று அறிக்கை விட்டு அறிவாலயத்திற்குள் முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஓடி ஒளிந்து கொள்வார் என்றும் விஜய் கூறியிருக்கிறார். கரூர் சம்பவத்தின் போது தவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தமிழ்நாட்டில் புரட்சி வெடிக்கும் என பதிவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கரூரில் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது 41 பேர் மூச்சு திணறி உயிரிழந்தனர். இதற்கு போலீசாரை கண்டித்து தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்த ஆதவ் அர்ஜுனா நேபாள் இலங்கை போல தமிழ்நாட்டிலும் ஜென்சட் புரட்சி வெடிக்கும் என பதிவிட்டுவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. அந்த பதிவை ஒரு சில நிமிடங்களில் ஆதவ் அர்ஜுனா நீக்கிய போதிலும் அதை 1 லட்சம் பேர் பார்த்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தன் மீதான வழக்கு ரத்து செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா தொடர்ந்த வழக்கில் போலீசார் புகார் தெரிவித்துள்ளனர். புதிதாக கட்சி தொடங்கிவிட்டு விஜய் பேசுவதெல்லாம் விந்தையாக இருப்பதாக நயினார் நாகேந்திரன் பதிலடி கொடுத்திருக்கிறார். தாவேகா சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பேசிய விஜய் வரும் தேர்தலில் திமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையேதான் போட்டி என்று கூறியிருந்தார். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன்
இந்தியாவிலேயே பெரிய கட்சி பாஜக தான் என்றும் அதிக எம்பிக்களை கொண்டது என்றும் தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.